بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன விஞ்ஞான காலத்தில் நாகரிகம் என்ற பெயரால் இந்த மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்கள் மனித குலத்தின் நன்மைக்கு எதிராக, ஆரோக்கியத்திற்கு எதிராக பல்வேறு விதமான நோய் நொடிகளையும் ஆபாச காட்சிகளையும் மனிதனுக்கு பரிசீலிப்பதாகத்தான் இன்றைய நவீன உலகத்தினுடைய நாகரிகங்கள் பல அமைந்திருக்கின்றன. நாகரிகத்தின் தொட்டில் என்றும் உலகத்திற்கே நாகரிகத்தை நாங்கள் தான் காட்டி தந்திருக்கிறோம் என்றெல்லாம் மேற்கத்திய நாடுகள் மாறுகட்டி கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான நாகரிகத்தினை, ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகக்கூடிய இந்த சமூக சூழலில் எவ்வாறு பேணி நடந்தால், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்தால் அது நாகரீகமாக, நயம் மிக்கதாக, பிறர் விரும்பத்தகுந்ததாக, பிறரோடு நல்ல முறையிலே ஒட்டுறவோடு வாழ்வதற்கு இசைந்ததாக அமையுமோ அப்படிப்பட்ட அற்புதமான நாகரீகத்தினுடைய சட்டதிட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். ஒருவரை சாதாரணமாக சந்திக்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் கை குலுக்குகிற பழக்கம், ஒருவருக்கு முகமது சொல்லி சலாம் சொல்லி வரவேற்கிற பழக்கம், ஒருவரை பார்க்கிற பொழுது புன்னகை பூத்து புன்னகையோடு அவரை வரவேற்கக்கூடிய பழக்கம், இப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் இஸ்லாம் தான் உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி தந்தது. இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளும் அப்படிப்பட்ட காரியங்களை, கை குலுக்குவதையும் முகமன் கூறுவதையும் புன்னகை புரிவதையும் அவர்கள் தம்முடைய சொத்தை போன்று இன்றைக்கு பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு உலகத்திற்கு ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகுவதற்கான நாகரிகத்தை சொல்லித் தந்த இஸ்லாமிய மார்க்கம் அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி அமரக்கூடிய சபைகளை பொறுத்தவரை அந்த சபையில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் நாகரிகத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நாகரிகத்தை நாம் பேணுகிற பொழுது உண்மையிலே அது நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாகவும், அதே நேரத்தில் அந்த சபைகளில் பேணக்கூடிய நாகரிகத்தை வைத்து நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நன்மைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மற்ற மார்க்கங்கள் எல்லாம், மற்ற கொள்கைகள் எல்லாம் வெறுமனே நாகரிகம் என்ற பெயரில் சொல்லித் தந்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்களை இஸ்லாம் அதைவிட சிறப்பாக சொல்லித் தந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த நாகரிகத்தை பின்பற்றுவதன் வழியாக, அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதன் வழியாக நீங்கள் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்று சொல்லித் தருகிற மார்க்கம் இஸ்லாம். நாம் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு சபையிலே கூடி அமர்கிறோம். ஒருவரோடு ஒருவர் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக, சமுதாய பிரச்சனைகளை அலசுவதற்காக, சமுதாயத்திற்கான நன்மை தீமைகளை விவாதிப்பதற்காக, அல்லாஹ்வை வழிபாடு செய்வதற்காக, இவ்வாறு பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக நாம் ஒரு சபைகளில் கூடி அமர்ந்து விவாதிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சபைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான ஒழுங்குகளை கற்றுத் தருகிறது. சபை என்று சொன்னால் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த சபைக்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷனை, ஒரு நிபந்தனையை நமக்கு விதிக்கிறார். எந்த சபையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சபைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடப்படுகிறது. 4 பேர் கூடி அமர்ந்து விவாதிப்பதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்காகவோ நீங்கள் இந்த இடத்திலே வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பொது நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் அதிலே ஒரு முஸ்லீம், ஒரு ஏகத்துவவாதி கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அன் இதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வயஸ்தஹஸு பிஹா ஃபலா தகுலு மஅஹும் ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவிமடுத்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீறப்படுகிற சபைகளில் வசனங்கள் மீறப்படுவதை நீங்கள் கேட்டால், ஃபலா தகுலு மஅஹும் அந்த சபைகளில் நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள். ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி அவர்கள் அந்த பேச்சிலிருந்து, அந்த நிகழ்விலிருந்து வேறு நிகழ்வுக்கு மாறுகிற வரைக்கும் நீங்கள் அந்த சபைகளில் பங்கேற்க கூடாது என திருமறை குர்ஆன் நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறது. இந்த வசனம் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களில் பல்வேறு விதமான சபைகளுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சபைகளில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்திருந்தாலும் கூட முகத்தாட்சணைக்காக, பிறருடைய நட்புக்காக, பிறருடைய உறவுக்காக, சொந்த பந்தங்கள் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக, இப்படிப்பட்ட உலகியல் லாபங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் வசனங்கள் கேலி செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று அதை அலட்சியப்படுத்திவிட்டு
அந்த சபைகளில் பங்கேற்று திரும்பக்கூடிய பழக்கம் இன்றைக்கு பெரும்பாலானவர்களிடத்திலே காண முடிகிறது. அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறார். நீங்கள் அதுபோன்ற சபைகளில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் நீங்கள் நினைக்கலாம், அவர்கள் தானே தவறு செய்தார்கள், அவர்கள் தானே மார்க்கத்துக்கு முன்னாக செயல்பட்டார்கள், நானா செய்தேன், நான் அந்த காரியத்தில் ஈடுபடவில்லையே என்று சொல்லி நீங்கள் சமாளிக்கலாம். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த சபையில் அமர்ந்திருந்தால் இன்னக்கும் இடம் சொல்லும், அந்த நேரத்தில் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். நீங்க அந்த தப்பை செய்யாட்டின் பிரச்சனை இல்லை, மௌன சாட்சிகளாக அமர்ந்திருந்தீர்களே, அதற்காக நீங்களும் அந்த தவறை செய்தவர்களுடைய இடத்தில் தான் அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறீர்கள் என திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஒரு திருமண விருந்திற்கு அழைக்கப்படுகிறோம். திருமண விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த திருமண விருந்திலே பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேறுகிறது நமக்கு தெரிந்தால் கூட, பித்அத்தான நபிகள் நாயகம் காட்டித்தராத பல்வேறு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் அந்த திருமணத்திலே செய்யப்படுகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்தால் கூட அவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, சொந்த பந்தங்களை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சபைகளில் போய் அமர்ந்து அந்த விருந்தினை பங்கெடுத்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சபைக்கு போவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற சபையா என்று நமக்கு முதலில் தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த சபைகளில் பங்கேற்க கூடாது. அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பேரையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுத் தருகிற நிகழ்ச்சியாக அமைந்தாலும் சரிதான். வங்கி திறப்பு விழாவிற்காக உங்களை அழைக்கிறார்கள். வங்கி என்பது முழுக்க முழுக்க வட்டி கணக்குகளையும் வட்டி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம். அதை துவக்க நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டால் அது அல்லாஹ்வின் வசனம் கேலி செய்யப்படுகிற இடம். அந்த சபைகளில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டு ஒதுங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் பல்வேறு சபைகளில் பார்க்கிறோம். இவ்வாறு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அந்த மார்க்க அறிஞர்களின் தலைமையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் காட்டினா இந்த மார்க்க முரணான காரியத்திற்காக வேண்டி அவர்களுக்கு சில சில்லறை காசுகள் வழங்கப்படுகிறது. அந்த காசு பணத்திற்காக வேண்டி நாங்கள் எங்கள் மதரசாவில் பயின்று கொண்டிருக்கிற காலத்தில் கூட மார்ச் மாதத்துடைய முதல் தேதியிலே கணக்கு வழக்குகள் தொடங்கப்படுவது என்பதற்காக வேண்டி வந்து பாத்தியா ஓதி செல்லுங்கள் அழைப்பார்கள். அந்த அழைப்புக்கு சென்றால் எங்கள் கணக்கிலே ஒரு நோட்டை கொடுத்து பிஸ்மில்லா போட்டு துவக்கி வைங்க. என்ன துவக்கி? பைனான்ஸ் கடைக்கு, வட்டி கடைக்கெல்லாம் இப்படி நோட்டுடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லா எழுதி அந்த கணக்கு வழக்குகளை துவக்கி வைக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் நம்முடைய ஆளுங்களால் நடத்தப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் கடுமையாக அதை எச்சரிக்கிறார். அந்த சபையில் நீ அமரக்கூடாது. நீ அந்த தவறை செய்யவில்லை என்று சொன்னாலும், நீ வட்டி கணக்கை எழுதவில்லை என்றாலும், நீ அல்லாஹ்வின் வரம்பை மீறவில்லை என்றாலும் அந்த சபையில் அமர்ந்தாலே நீயும் அந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படுவாய் என திருக்குர்ஆன் எச்சரிக்கை விடுப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சபைகளின் ஒழுங்குகளை அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். ஒரு சபைக்கு வருகிறோம், வந்தால் இன்றைக்கு பார்க்கிறோம் முதலாக ஒருவர் வந்து விடுவார். அதற்கு பிறகு சில பேர் வருவார்கள். சபைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஏற 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 ஆரம்பத்திலே வந்து ஒருவர் அமர்ந்திருப்பார். பின்னர் வந்து ஒரு மனிதர் அவரை எழுப்பி விட்டு பின்னாடி வந்து ஒரு முதலாளியா இருப்பார், அவர் கடையில் வேலை பண்ண மேனேஜரா இருப்பாரு, இவர் தொழிலாளியா இருப்பாரு. வந்தவுடனே எந்திரின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல ஆக்கிரமித்து அமர்ந்து வருவதை பார்க்க சர்வசாதாரண இதெல்லாம் நடக்கிறது. தொழுகையில் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் தொழுகையில் மாத்திரம்தான் யாரு முன்னாடி வந்தாலும் யாரு பின்னாடி வந்தாலும் அவரவருடைய இடத்திலே போய் இருக்கக்கூடிய பழக்கம் அதில் மாத்திரம்தான் மிச்சமாக எஞ்சி நிற்கிறது. மற்ற பல்வேறு சபைகளில் பெரியவர்கள் வந்தால், மதிப்பிற்குரியவர்கள் வந்தால், தலைவர்கள் வந்தால், ஊர் முக்கியஸ்தர்கள் வந்தால் அவர்களுக்காக தொண்டர்களும் தொழிலாளிகளும் வேலைக்காரர்களும் எழுந்து நின்று அந்த இடமளிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய தோழர்கள் அறிவிக்கிறார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுகாம ரஜுலு மின் மஜ்லிஸிஹி, ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிற இடத்தை விட்டும் எழுப்பிவிட்டு அதிலே இன்னொருவர் அமர்வதை அல்லாஹ்வின் தூதர் தடை செய்திருக்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும். நாம் ஒருவேளை ஒரு பிரபஞ்சமானவராகவோ அல்லது மக்களால் மதிக்கப்படுகிறவராகவோ அல்லது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடத்திற்கோ நாம் செல்லுகிற பொழுது, அந்த சபைகளில் பங்கேற்கிற பொழுது அவர்கள் நமக்காக எழுந்து நின்று பல நேரங்களில் வெளிவிடுவார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம் அவருடைய அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளாமல் அது அந்த இடத்திலே உட்காரு, நான் ஏன் இடத்துல உட்கார்ந்துக்கிறேன்,
நீ முந்தி வந்தாய். இஸ்லாமிய மார்க்கத்தில் முந்தியவருக்குத்தான் முன்னுரிமையை ஒழிய அவருடைய தராதரத்தை பார்த்தோ, ஒருவருடைய அதிகாரத்தை பார்த்தோ, ஒருவருடைய பணபலத்தை பார்த்தோ அவருக்கு அந்தஸ்து வித்தியாசம் வேறுபடுத்தப்படுவதில்லை என்று சொல்லி அதை தடுத்துவிட்டு நாம் நம்முடைய இடத்திலே அமர்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. அதே நேரத்தில் ஒரு வருகிறார். வரக்கூடிய பல பேரை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, இன்ன பிற கூட்டங்களுக்கு வந்தாலும் சரி, வந்த உடனே வருகிறவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? அதுவும் குறிப்பாக வெயில் காலமாக இருந்தால் எந்த பகுதியிலே நன்றாக மின் விசிறி இருக்கிறது, ஃபேன் எங்க இருக்குது அங்கிட்டு பார்க்க சவுத்து பார்க்க சாய்றது, கடைசியில் உட்கார்றது, கேப்பு விட்டு உட்கார்றது, இப்படி வருகிறவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு வசதிக்கு தகுந்தார் போன்று சாய்ந்து அமர்ந்து கொள்வதற்காக நல்ல காற்றோட்டத்திற்காக வேண்டி பல்வேறு இடங்களை தேர்வு செய்வதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சபைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டால் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற முடியும். சாதாரண எனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயில்ல அமர வேண்டிய மாதிரி இருக்குது, ஃபேன் இல்லாத இடத்துல உட்கார்ற மாதிரி இருக்குது, ஒரு வெக்கையான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது ஒரு சுவர்ல சாய முடியாம நடுவில் உட்கார்ற மாதிரி இருக்குது. அவற்றை எல்லாம் நீங்கள் சில நோக்கத்திற்காக வேண்டி பின்பற்றி அந்த ஒழுங்குகளை கடைபிடித்து விட்டால் அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்று ஒரு தடவை சொல்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் உரையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு 3 மனிதர்கள் வந்து திரும்புகிறார்கள். அந்த 3 மனிதர்களை பற்றி உண்டான செய்தியை உரை முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை கேட்கிறார்கள். அலா உஹ்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, ஒரு 3 பேருடைய விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு அந்த 3 பற்றி விவரிக்கிறார்கள். அம்மா அதுவும் ஃபஆவாஹும், அவர்களில் ஒருவர் முதலாமவர், அவர் அந்த சபைக்கு வந்தார். வந்தவர் சபையினரோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டார். சபையில ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். தள்ளி உட்காராம, பின்னாடி இருக்காம, காத்தோட்டத்துக்காக வேண்டி வெளியில போய் நிக்காம அந்த சபையினரோடு சேர்ந்து கொண்டார். ஃபஆவாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ்வும் அவரை தன்பால் சேர்த்துக் கொண்டார். வஅம்மல் ஆகரு, இரண்டாமவர் அடுத்தவர் ஃபஸ்தஹ்யா, வெட்கப்பட்டு ஒதுங்கி விட்டார். ஃபஸ்தஹ்யல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு அவர் விஷயத்தில் ஒதுங்கிக் கொண்டார். வஅம்மல் ஆகரு, மூன்றாமவர் ஃபஅரல, அவர் சபையிலே பங்கேற்காமல் புறக்கணித்து சென்று விட்டார். ஃபஅரல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டார். ஒரு சபையில வந்து உட்கார்றதுல சபையினரோடு சேர்ந்து உட்கார்ந்தா அல்லாஹ் உங்களை சேர்கிறார். அல்லாஹ்வுடைய பாலிசி எப்படின்னா, யதார்த்தமாக நாம் இந்த சமுதாயத்திலே உலகத்திலே பிறரோடு பழகுகிற பழக்கத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மோடு நடந்து கொள்கிறார். பிறரை நாம் நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார். பிறரோடு நாம் சேர்ந்திருந்தால் அல்லாஹ் நம்மை சேர்ந்திருக்கிறார். பிறரை நாம் துண்டித்தால் அல்லாஹ் நம்மை துண்டிக்கிறார்.
பிறர் குறையை நாம் மன்னித்தால் அல்லாஹ் நம்முடைய குறைகளை மன்னிக்கிறான். பிறர் குறையை நாம் மறைத்தால் அல்லாஹ் நமது குறைகளை மறைக்கிறான். நாம் மற்ற மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே. ஒரு சபையிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்கிறான். அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற விரும்புகிறவர்கள் ஒரு மார்க்க ரீதியான நிகழ்ச்சிக்கு ஒரு சபைக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் அந்த சபையிலே மிக நெருக்கமாக அவர்களுக்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக முன்வரிசைகளை அது தொழுகையின் மூலமாக ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுகைக்காக நாம் பங்கெடுக்கிறோம். அந்த தொழுகையில ஒவ்வொரு நேரமும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? நீங்க முதல் சஃப்ல வந்து நில்லுங்க. முதல் சஃப்லே நிற்பதற்குரிய நன்மைகளை ஒருவர் அறிந்து கொண்டால் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அந்த முன்வரிசையில நிற்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப முன்னாடி வந்து நின்னா நிறைய நன்மை கிடைக்கும். தொழுகையின் மூலமாக ஏன் கற்றுத்தரப்படுகிறது? எந்த சபைக்கு போனாலும் முன்னாடி போயிடும், நெருக்கமா போயிடணும், காலியா விட்டுருக்க கூடாது, பின்னாடி வசதிக்காக அமர்ந்திருக்க கூடாது. இவற்றை நம்முடைய சிறிது அரை மணி நேரம் உட்காருவோமா, ஒரு 1 மணி நேரம் உட்காருவோமா, ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துருவோமா, ஒரு 2 மணி நேரம் நம்முடைய வியர்வைகளை நாம் பொறுத்துக் கொள்வதனால், இந்த கசகசப்பான இந்த வெயிலுடைய வெக்கையை நாம் பொறுத்துக் கொள்வதனால், ஒரு ஃபேன் இல்லாத மின்விசிறி இல்லாத இடத்திலே நாம் அமர்ந்திருப்பதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை இழப்பதற்கு ஒரு முஸ்லீம் தயாராகலாமா? இன்னைக்கு நாம் ஜும்மாவிலே பார்க்கிறோம், பள்ளிவாசல்களில் ஆரம்ப நேரத்தில் பல பேர் வருகிறார்கள். ஆனா அங்கங்க சாஞ்சிக்கிட்டு முன்வரிசையை காலியா விட்டு பின்னாடி வர்றவங்களுக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். ஒரு இபாதத்திற்காக வருகிறோம், ஒரு நன்மைக்காக வருகிறோம். நம்முடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு, கொடுக்கல் வாங்கலை நிறுத்திவிட்டு, நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் முடித்துவிட்டு பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்கி நன்மை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து அமரக்கூடிய நாம் அந்த நன்மையில அதிகபட்ச நன்மைகளுக்கு முயற்சிக்க வேண்டுமா இல்லையா? ஒரு வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்தில் அதிகபட்ச லாபம் கிடைப்பதற்கு முயற்சிக்கிறோமே. 500 ரூபாய் போட்டு 5000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தால் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதிகபட்சமா லாபம் கிடைக்கிறதுக்கு எங்க ரூட் இருக்குது? 500 ரூபாய் போட்டு 501 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் 501 ரூபாய் லாபத்தை ஆசைப்படுவோமா அல்லது 5000 ரூபாய் லாபத்தை விரும்புகிறோமா? எதற்கு நாம் முயற்சிக்கிறோம்? நாம் பள்ளிக்காக வந்த நாம் முன்சப்பிலே அமர்ந்து கொண்டால் 1000 நன்மைகள் என்று சொன்னால், பின்சப்பிலே அமர்வதால் பின்வரிசையிலே அமர்வதால் 500 நன்மைகள் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் ஒரு பள்ளிக்கு இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி வந்தவர் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? முன்வரிசையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த சபைக்கு சென்றாலும் சபையினரோடு சேர்ந்து அமரக்கூடிய, காலி இல்லாமல் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஒருவேளை சில பேர் அந்த சுண்ணத்தை பின்பற்றாமல் காலி இடம் கிடைக்கிறது, கிடந்தால் என்ன செய்வது? பின்னாடி வர்றதாம முன்னாடி காலி கிடைக்குது, நாம அங்கிருந்து முன் செல்லுடைய நன்மையை எதிர்பார்த்து முன்பகுதியில போய் சேர்ந்து அமர்ந்து கொள்வோம் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து நாம் முன்னே வருகிறோம். வருகிற பொழுது ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு பல பேர் பார்க்கிறோம், பெரிய அவர் வந்து லாங் ஜம்பரா இருப்பாரு, காலை தூக்குறாரு, அப்படி சோத்துல இருக்கிறாரு, அது மாதிரி பெரிய காலை வச்சிருக்கோன்றதுக்காக வேண்டி அங்கிருந்து இங்க பாப்பாரு கேப்பு கிடக்கும், இவ்வளவு வருஷம் காலை தூக்கி அந்த கேப்பை தூக்கி வைக்க வேண்டும். பச்சா கிட்ட கையை வச்சு உட்கார்ந்துருப்பான், தூரத்துக்கு பார்த்தா தெரியாத, பக்கத்துல கையை வச்சு கையில போய் நச்சு காலை கொண்டு வச்சு அவரை திட்டி அல்லது ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியை உடைச்சு பல இடத்துல காலை தூக்கி வைக்கிறோன்ற பேர்ல டான்ஸ் ஆடி பக்கத்துல உள்ளவங்களை உளுந்து. எதுக்கு இந்த வேலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஒரு சபையில காரியம் கிடைக்க கூடாது. கிடைக்குதா நீங்கள் அந்த இடத்தை சென்று அடைய விரும்பினால் ஒருவருடைய தோல் புஜத்தை தாண்டி கொண்டு செல்லக்கூடாது. அப்படி விலைக்கு விட்டு போகணும், ஒழுங்கா போகணும். பார்த்தா ஒழுங்கு தெரியும். ஏதோ ஒரு ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சூழல் இருக்க கூடாது. நல்ல முறையில கண்ணியமான முறையில அவங்களை விலக்கி விட்டு கால்களை அவர்களுடைய தோளுக்கு கீழாக கொண்டு செல்ல வேண்டும். தோல் புஜத்துக்கு மேல தூக்கி கால வைக்காத, பிறவியை தாண்டி கொண்டு நீங்கள் முன்னிருப்பவர்களை கடந்து செல்லாதீர்கள் என்று நபிகள் சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்லாங்க, அது மாதிரி சபைக்கு வந்துட்டோம், உள்ளுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்தா உள்ளுக்குள்ள வந்து உட்கார இடமா போங்க, உட்காரக்கூடிய இடத்துல சேர் போட்டுருக்காங்க வச்சுக்குவோம். சேர்ல லைனா நம்ம போய் உட்கார சேர்ல போய் தொட்டு பார்ப்பாங்க. எதுக்கு? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வந்தாங்கன்னா தூசி இருக்காரு, தூசியா தெரியும். பக்கத்துல எல்லாம் கடிச்சு பிடிச்சு போட்டு போயிருப்பாரு, உடனே கடிச்சு பிடித்து போட வேண்டும், அது சாப்பிட்டு உட்கார்ந்து வேண்டும். ரசூலுல்லாஹி இதையெல்லாம் கவனிக்கிறாங்க.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் என்ற நபித்தோழர் ஒரு தடவை ஒரு சபைக்கு வருகிறார். வந்தா இதே மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு அவருக்காக வேண்டி நீங்க உட்காருங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த அபூபக்கர் சொல்றாரு, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹான்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒருவர் வந்ததற்காக வேண்டி ஒரு தேவைக்காக வேண்டி இருந்து நிக்கலாம். ஒரு பெரியவர் வர்றாரு, அதை உட்கார முடியாது, அவர் நிக்க முடியாது, அதனால உட்கார இடம் பிரச்சனை இல்லை. ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு இடம் இல்ல, உட்கார்வதற்கு இடம் கொடுத்தா அது வேற விஷயம். ஒருத்தர் பச்சை குழந்தையோட நிக்கிறாரு, வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, குழந்தையோட உட்கார்ந்து தேவைக்காக வேண்டி எழுந்து இடமளிப்பது வேறு, தேவையில்லாமல் மரியாதைக்காக வேண்டி எழுந்து இடமளிக்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இதை தடுத்து விட்டார்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒருவர் தனது கரத்தை துடைக்க வேண்டாம். ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா கையில் அழுக்கு இருக்குது, அந்த இடத்துல அழுக்கு இருக்கு என்பதற்காக வேண்டி தன்னுடைய உடைமை அல்லாத, தன்னுடைய ஆடை அல்லாத வேறொருவரின் ஆடையினால் அந்த இடத்தை, அவரது கரத்தை சுத்தப்படுத்த வேண்டாம் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் என அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமா பேப்பர் வாங்கி போட்டு போயிருப்பாரு, இடம் முடிச்சுட்டு போயிருப்பாரு, நல்ல படிக்கிற பேப்பர் மாதிரி இருக்கும், யூஸ் பண்ற பேப்பர் மாதிரி இருக்கும். இவருக்கு என்ன எவ்வளவு பேப்பர் தானே எடுத்து தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா தூசி தானே தட்டணும்னு. அல்லாஹ்வுடைய பார்வையில் இது ஒரு பெரும் குற்றமாக, எந்த அளவுக்கு பிறருடைய உரிமையை பறித்த குற்றமாக அல்லாஹ்வை கருதி கொள்வான். அடுத்தவருடைய உரிமையில கை வச்சிருக்கிறோம், உரிமையில கை வச்சு அல்ல சும்மா விடுவானா? இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறர் உரிமையில் கை வைத்தால் அவரோடு சண்டையிடுவதற்கு, அவரோடு போர் புரிவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு பாரதூரமான காரியத்தை நாம் செய்கிறோம். ஏன்னா ஒரு முஸ்லிம் என்கிறவர் எல்லா நேரமும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கிறோம். அவர் பார்க்கல, அந்த துணிக்காரரு, கர்ச்சிப்புக்காரரு அந்த நிகழ்ச்சியை பார்க்கல, ஆனால் அல்லாஹ் பார்க்கிறாரா இல்லையா? அதை கவனிக்கக்கூடிய உள்ளம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வழியாக, இந்த செய்தியின் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஒரு சபைக்கு வருகிறார், வந்தா நிறைஞ்சிருச்சு, ஃபுல்லா இருக்குது, டைட்டா இருக்க மாதிரி இருக்குது, இடம் இல்ல, பின்னாடி நிக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பல இடங்கள்ல பார்த்தா மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும், தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. ஏதோ பக்கத்தில் உள்ள நிகழ்ச்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி உட்கார்ந்து போயிடலாம். அடுத்த தெருவில் இருக்கிறதுக்கு அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி யாருக்கோ வந்தவரே, நம்ம நவுண்டுட்டா ஃபேனு போயிருமே, நம்ம நவுண்டுட்டா காத்து போயிருமே, நம்முடைய வசதி போய்விடுமே என்பதற்காக வேண்டி இடம் கொடுக்காமல் வந்திருப்பதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, ஒரு சபையிலே இடமளியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்ஸஹு, இடம் கொடுங்கள், யஸ்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். நீ இங்க ஒரு ஸ்டெப் நவுண்டு, உடம்ப குறுக்கி நல்ல விசால காலம் பரப்பி போட்டிருப்பாரு, அடுத்த ஆள் வந்துட்டாரு, கொஞ்சம் சுருக்கிக்குவோம் என்னை நீ சுருக்கி உடலை வளைத்து பிறருக்காக நீங்கள் இடம் தந்தால் யஸ்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். நீங்க வேற ஒரு சபைக்கு போவீங்க, இடமே இல்ல, நிக்க வேண்டியது இருக்கும், அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துமா? நாளை மறுமையில சுவர்க்கத்துல இவர் உலகத்துல இன்னொருத்தனுக்கு இடம் கொடுத்தார், அதனால் நாம் அவருக்கு இடம் கொடுப்போம்னு அல்லாஹ் கொடுப்பான். இடமளியுங்கள், இடமளித்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பார். சபையிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு நாகரிகம். மேலும் சொல்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபைக்கு வருகிறவர் வந்தா சபையில சில பேர் சேர்ந்து அமர்ந்திருப்பாங்க, வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க,
வெளியூருக்காரர் வந்திருப்பாரு, ஜும்மாவுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க, கூட்டம் நிறைய இருக்கும். ஜும்மா முடிஞ்சு வெளியில போகும்போது ஆளை விட்டா ரூட்டு தெரியாம மாறி போயிருவார். அதுக்காட்டி பக்கத்திலே போய் உட்கார வச்சிருப்பாங்க. ஜும்மா கிட்டே பக்கத்திலே தொழுது முடிஞ்சோன்னு சேர்ந்து போயிடுவார். 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருப்போம். அங்க இருந்து வருவாரு, அவங்க இடம் காலியா இருக்கும். அந்த 2 பேருக்கு இடையில ஒரு கால் போற அளவுக்கு இடம் இருக்கும். லேசா காலை விட்டு நுழைச்சு 2 பேரும் ஜம்மு நின்னுக்க வேண்டியது. ரசூலுல்லாஹி பாக்குறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஃபர்ரிக பைன இஸ்னைன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மனிதர்களுக்கு மத்தியிலே பிரிப்பதை தடை செய்தார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக. விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. 2 பேர் சேர்ந்து உட்காரணும்னு வந்திருக்கிறாங்க. நீ உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு இருக்கிற. அவர்கள் அனுமதி கொடுத்தா அது வேற விஷயம், இல்லைங்க தள்ளி அது வேற விஷயம். அது அல்லாமல் நீங்கள் பிரிப்பதற்காக வேண்டி இடையில போய் உட்காராதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பதை பார்க்கிறோம். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சபைக்கு வருகிறோம். வருகிற பொழுது நம்முடைய கையில ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு ஜும்மா கிட்ட மறுபடியும் வந்தாச்சு. வந்தா கையில சாமான்கள் இருக்குது, அது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கொடை முடிச்சுட்டு வந்தோம், கொடையை மடக்கி கொண்டு வந்து இருக்கிறோம். கொண்டு வந்தா பக்கத்துல கொண்டு வச்சா தண்ணி ஓடு. பக்கத்தில் உட்கார்ந்து கருவாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. பள்ளியாசல் எல்லாம் மூக்க பிடிச்சு உட்கார்ந்து மாதிரி இருக்குது. இப்படி ஏதேனும் பொருட்களை கொண்டு வந்தால் பிறருக்கு இடையூறு தராத வகையில் அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு சபையில் இல்ல, ஒரு தெருவுல போனா கூட இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன சொல்லித் தரப்படுகிறது? ஈமானில் ஒரு கிளை இமாத்தத்துல் அதா அனி தரீக். பாதையில் கிடக்கிற மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை நீங்கள் நீக்குவது அது ஈமானுடைய ஒரு பண்பு, இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்களே. அப்போ ஒரு சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது அதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு எந்த வகையிலும் நம்மால், நம்முடைய பொருளால், நாம் கொண்டு வந்திருக்கிற எந்த ஒரு சாமானால் அருகில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு எந்த கெடுதியும் வந்துடக்கூடாது. ஒரு சிலர் சொன்னாங்க, இலாமரா ஹதுக்கும் ஃபீ மஜ்லிஸின் அவ் சூக்கின். ஒருவர் ஒரு சபையிலே கலந்து செல்கிறார், அல்லது ஒரு கடை வீதியை கடந்து செல்கிறார். அவ்வாறு சென்றால் ஒரு எதிகி நபுலுன், அவர் கையில ஒரு ஆயுதம், அம்பு ஈட்டி வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருந்தால் ஃபல்யஹுது பினிசாலிஹா, அவருடைய கூர்மையான முறையை அவர் பிடித்துக் கொள்ளட்டும். ஏன் ஈட்டி இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறார்? போன முன்னாடி முதுகுல குத்தோல, பின்னாடி கண்ணுல குத்தும். கவனிச்சு கொண்டு போ. கொடையை தூக்கிட்டு போறாரு, கொடையை இப்படி கவுத்து பிடிச்சிட்டு போ, முன்னாடி இப்படி தூக்கிட்டு போவாங்க, பக்கத்துல உடம்புல குத்தும். பிறருக்கு இடையூறு தருகிற விதமாக ஏதேனும் ஒரு பொருளை நாம் கொண்டு வந்தால் அதனை பிறருக்கு இடையூறு தராத வகையில் நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று ஒரு சபையில் சில செய்திகள் பேசப்படுகிறது. பேசப்பட்டு சபை கலைந்து விட்டது. சபை கலைந்ததற்கு பிறகு வெளியில போய் இந்த செய்தியை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மஜாலிசு பில் அமானா. மஜ்லிஸ்கள், சபைகள், பேச்சு கூடங்கள், அமர்ந்திருக்கிற இடங்கள், அவைகள் அனைத்துமே அமானிதங்கள். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அதுல பேசப்பட்ட செய்தி எல்லாத்தையும் கொண்டு போய் தெருவில் கொண்ட மாதிரி கொட்டிடக்கூடாது. கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹதீஸ பி குல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் என்ன தெரியுமா? அவன் கேட்ட எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டால் அவன் பொய்யன். ஒரு சபையில
பல விஷயம் பேசுவோம். சில விஷயங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்கள் பிறருக்கு சொல்ல தேவையற்றதாக அல்லது சொல்லக்கூடாததாக சில செய்திகள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை வெளியில போய் சொல்லிவிடக் கூடாது. எது சொல்லக்கூடாதோ, எது மறைக்க வேண்டுமோ, எதிலே ரகசியம் பாதுகாக்க வேண்டுமோ அந்த விஷயத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் வெளியிட்டு விடக்கூடாது. அப்படி வெளியிட்டால், கேட்டதை வெளியிட்டாலும் சரி, நீங்க உண்மையை வெளியிட்டாலும் சரி, கேட்டதையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஃபில்டர் பண்ணாம சொல்ல வேண்டியது எது, சொல்லக்கூடாதது எது என்று பிரித்து பார்க்காமல் நீங்கள் வெளியே சொன்னால், நீங்கள் உண்மையை சொன்னாலும் சரி பொய்யன் தான் நீங்கள். அதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு சபையில 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்தான் சபை கூடுது. ஆரம்ப நேரம் 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 பேர் மாத்திரம் அமர்ந்திருக்கிற பொழுது லா யதனாஜா இஸ்னானி தூன சாலிஸ், அதுல 2 பேர் மாத்திரம் தனியாக ரகசியம் பேச வேண்டாம். 3 பேர் இருக்கிற இடத்துல நீ 2 பேர் மட்டும் பேசுனா ஒண்ணு அவருக்கு கற்பனை பண்ணிட்டே இருப்பார். என்ன பேசுறாங்களோ, நம்மளை விட்டு பேசுறாங்கல்ல, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ என்றெல்லாம் அவர் உங்கள் ஒவ்வொருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நட்பு உறவு கெட்டு போவதற்கு அது ஒரு வழிகளை ஏற்படுத்திவிடும். எனவே 3 பேர் இருந்தால் பேசாதீங்க. 3 பேருக்கு மேல இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க 2 பேர் பேசுறீங்கன்னா அவர் வேற 2 பேருக்கு பேசுவாரு. 3 பேர் இருக்கிற சபையில் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லியபடி சபையில வருகிறவர், வந்து அமர்கிறவர், அதை கேட்கிறவர், கேட்ட செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறவர் ஒவ்வொருவரும் பேண வேண்டிய ஒழுங்குகளை, நாகரிகங்களை, சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தையும் நாம் நமது உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்தி நமது வாழ்க்கையை கடைபிடித்து அதன் மூலமாக மறுமையிலே இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக. அல்லாஹ்